சப்பாத்தினாலே குருமா தக்காளி தொக்கு தான் நமக்கு சைட் டிஷ் ஞாபகம் வரும். தக்காளி வெங்காயத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருங்க. ஒரு சூப்பரான பன்னீர் சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா. இதுக்கு துருவின பன்னீர் 1 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ சப்பாத்தி மாவை எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்ட பிறகு இந்த மாதிரி 4 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஸ்டஃபிங் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு 4 எட்ஜஸையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் சாஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதில் கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கோங்க. சால்ட், மிளகாய் தூள் சேர்த்து பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மயோனைஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சப்பாத்தியை நெய் விட்டு சுட்டி எடுத்துக்கலாம். நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருங்க சப்பாத்தி. இது கூட இந்த பன்னீர் சாஸையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.